ஆதவ் அர்ஜுனாவை நீக்கிவிட்டது விசிகா. 6 மாதத்துக்கு இனி ஆதவ் அர்ஜுனா விசிகாவினுடைய கட்சியில் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அந்த செய்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன அப்படிங்கிறத நேற்று சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை தொல் திருமாவளவன் அவர்கள் பார்க்க நேரம் கேட்டிருந்ததாகவும், அதற்கு ஆதவ் அர்ஜுனாவை நீக்கினால் வாங்க, அப்படி இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொன்னதாகவும் இன்னைக்கு நிறைய செய்தி ஊடகமும் இந்த செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். அதில் குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்காக கொஞ்சம் நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா அவர்களை நாங்கள் கட்சியிலேருந்து ஒரு 6 மாதத்திற்கு நீக்கிவிட்டோம் அப்படின்னு சொன்ன அறிவிப்புக்கு பிறகு தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை பார்க்க திருமாவளவன் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிற செய்தியை நம்மளால் பார்க்க முடிந்தது. இந்த செய்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்களிடம் கேட்டால் கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாது, அவர் ஃப்ரீயாக இருந்தப்போ என்னை கூப்பிட்டார் அப்படின்னு தான் சொல்ல போகிறார். ஆனால் உண்மையிலேயே இங்கே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்கிற ஒரு நபர், அந்த குரல் விசிகாவினுடைய முக்கியமான குரலாக இருந்தது. அந்த குரல் இன்னைக்கு நசுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன. அதுலேயும் குறிப்பாக விசிகாவினுடைய முக்கியமான ஆதரவாளர்கள் இளைஞர்கள் திருமாவளவன் அவர்கள் செய்தது சரியா இல்லை ஆதவ் அர்ஜுனா செய்தது சரியா அப்படின்னு சொல்லி 2 விதமான அந்த நோக்கத்துடன் கண்ணோட்டத்துடன் இந்த செய்தியை அணுகி கொண்டு இருக்கும்போது அதுக்கு பின்னாடி இன்னும் சில முக்கியமான தகவல் எல்லாமே வெளியாகி இருக்கிறது. அது என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஊறு விளைவிக்கும் கருத்துக்களால் இந்த நடவடிக்கை தவிர்க்க முடியாததாக அமைந்துவிட்டது. ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் குறித்து திருமாவளவன். அப்போது 6 மாதங்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா. ஆனால் இந்த 6 மாதம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 6 மாதங்கள். ஏன்னா 2025 பிறந்துடும். 2025 பிறந்து அடுத்த ஜனவரியிலேருந்து ஒரு 6 மாதங்கள் வச்சுக்கோங்களேன். அதன் பிறகு தான் ஆதவ் அர்ஜுனாவில் ஃபுல் டைமாக விசிகாவினுடைய பொலிட்டிக்ஸில் என்ட்ராக முடியும். ஆனால் 2026 தேர்தல். அடுத்த ஒரு 6 மாதத்தில் ஆதவ் அர்ஜுனா என்ன செய்வார் அப்படிங்கிறதும், இல்லை விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக ஆதவ் அர்ஜுனாவுக்கு எவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பெரும் கேள்வி தான். அப்படின்னா திருமாவளவன் அவர்களிடம் இதே கேள்வி கேட்கப்படுது. 6 மாதத்துக்கு பிறகு மறுபடியும் நீங்கள் ஆதவ் அர்ஜுனாவை சேர்த்துக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்டதுக்கு திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா, அதை 6 மாதத்துக்கு பிறகு பார்த்துக்கலாம். ஸோ அப்போது அங்கே கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்கு எதிராகவும் கட்சியினுடைய கொள்கைக்கு எதிராகவும் ஊறு விளைவிக்கும் கருத்துக்களை ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து பேசி வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு முன்னாடியே அதில் அரசியல் பேச வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதையும் மீறி தான் அவர் அரசியல் பேசியிருந்தார். எனவே இது தவிர்க்க முடியாத ஒரு முடிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. விசிகாவை சார்ந்தவர்கள் பலரும், ஷானவாஸ் அவர்களாக இருக்கட்டும், ரவிக்குமார் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீதான அந்த அதிருப்தியை தெரிவித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் அப்படியே ஒரு ஸ்டெப் மேலே போய் அந்த ஆளுக்கு அறிவுலாம் கிடையாதா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் இந்த ஆளுங்கிற வார்த்தை எல்லாமே பயன்படுத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வர் அந்த அறிவு கூட இல்லை அந்த ஆளுக்கு. ஸோ இங்கிருந்து ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற அந்த மனிதனுடைய திடீர்னு வளர்ந்தார் ஆதவ் அர்ஜுனா. பல கருத்துக்கள் சோஷியல் மீடியாவில் வச்சது மட்டும் கிடையாது, பல நேரங்களில் முக்கியமான தேவையான கருத்துக்களையும் வைத்த ஒரு மனிதராக ஆதவ் அர்ஜுனா அவர்களை நம்ம பார்க்கலாம். அது தமிழ்நாட்டில் என்ன அநீதி நடந்தாலும் சரி, அதில் அரசியல் மாற்றங்கள் வேண்டுமானாலும் சரி, அவருடைய கருத்துக்களை நம்ம எடுத்து பார்க்க போனால் ஒரு நல்ல தலைவராக தானே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தலித் அல்லாத ஒரு நபரால் தான் அம்பேத்கரை எல்லா இடங்களிலும் கொண்டு செல்ல முடியும், விசிகாவை பல நபர்களுக்கும் கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையின் முக்கிய நட்சத்திரமாக இருந்தவர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மறுபடியும் விஜய் கூட சேர்ந்து விடுவாரா அப்படின்னு சொல்கிற அடுத்த யூகங்கள் அப்படிங்கிறது கிளம்பியிருக்கு. அந்த யூகங்களுக்கு நமக்கும் பதில் கிடையாது. விஜய் அவர்களிடம் அந்த பதில் இருக்குமா அப்படிங்கிறதும் காலத்தின் கட்டாயத்தில் தான். அப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது, வாய்ஸ் ஆஃப் காமன் வச்சு ஆதவ் அர்ஜுனா என்ன செய்ய போகிறார்? விசிகாவுக்காக வேலையா, திமுகக்கான வேலையா, இல்லை இது அரசியல் மடைமாற்றமா, திமுகவுக்கு ஓட்டு சிதறப்போகுது, அதனால் இது இந்த மாதிரி ஓட்டுகளை நம்ம இன்னும் சிதறடிச்சிட்டோம்னா ஈஸியாக திமுக கூட்டணி வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற அடுத்த கட்டமாக இந்த ஒரு அரசியல் விளையாட்டை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் அதில் ஒரு டவுட்டையும் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அரசியல் அப்படி தான் இருக்குது. யார் மேலே சந்தேகப்படணும் அப்படிங்கிற ஒரு விவஸ்தையும் இல்லை, இதுக்கெல்லாமா சந்தேகப்படணும் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் நம்மளால் என்ன செய்ய முடியல, அப்படியே கடந்து போக முடியலை. சரிப்பா, அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னா, வன்னியரசு அவர்கள் தான். திருமாவளவன் அவர்கள் பார் வசதியுடன் கூடிய ஒரு ஆடம்பர ஹோட்டலை திறந்து வைக்க போறார் அப்படின்னு சொல்லி விகடன் ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள். அதற்கு வன்னியரசு அவர்கள் கண்டனம். நேற்று 7/12/2024 மாலை புழல் அருகே ஜே கிளப் நிறுவனத்தின் சைவ உணவகம், நீச்சல் குளம், பேட்மிண்டன்
விளையாட்டரங்கம் மற்றும் குழந்தைகளுக்கான விளையாட்டரங்கம் ஆகியவற்றை விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் திறந்து வைத்தார். ஜே கிளப் நிறுவனத்தின் இயக்குனர் திரு பாஸ்கரன் அவர்கள் தலைவர் மீதான பேரன்பினால் அந்நிகழ்வுக்கு அழைத்திருந்தார். அவரது அழைப்பை ஏற்று தலைவர் பங்கேற்றார். ஆனால் அங்கே மது பாரினை திறந்து வைத்ததாக அவதூறு பரப்புகின்றனர். இதில் வன்னியரசு அவர்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டார். அந்த விஷயத்தை மறந்துட்டார் அப்படிங்கிறத அவருக்கு புரிய வைக்கணும்ல. அப்போ கீழே இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வாசித்தோம். இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும், இப்போ இருக்கக்கூடிய மீடியா சேனல்ஸ், இப்போ இருக்கக்கூடிய வருங்கால அரசியல் தலைவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூடியூபர்ஸுகளுக்கு இடையே பல சண்டைகள் வரும். ஒரு யூடியூபர் அந்த யூடியூபரை பார்த்து சண்டை போடுவான், இனி சம்பளம் கொடுக்கலன்னு ஏமாத்திட்டான்னு சொல்லுவாங்க. அந்த யூடியூபர்ஸ் இது இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த யூடியூப் அந்த வீடியோஸ் எல்லாமே வியூஸ் அள்ளிட்டு போகும். ஆனால் அந்த வியூஸ் அப்படிங்கிறத விட கீழே வரக்கூடிய கருத்துக்களை படிப்பதற்காக வரக்கூடிய நபர்கள் எண்ணிக்கை அதிகம். என்ன பேசுகிறாங்க, மக்கள் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை பார்ப்பதற்கான மக்கள் அதிகம். அப்போது நீங்கள் ஒரு மீடியாவில் ஒரு நியூஸை பப்ளிஷ் பண்ணுறீங்க. அந்த நியூஸை படிக்கிறத விட அந்த நியூஸுக்கு வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் வாசிக்கிறது அப்படிங்கிறது பலருடைய ஹேபிட்டாக மாறிடுச்சு. அந்த ஹேபிட்டின் அடிப்படையில் வன்னியரசு அவர்கள் அந்த பதிவுக்கான கீழே இருக்கக்கூடிய கருத்துக்களை வாசித்தீர்கள் என்றால் எந்த அளவுக்கு திருமாவர்களை நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ஜே கிளப்னா என்ன, அது எங்கே இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி என்ன, என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய வெப்சைட் என்ன, அதில் மதுபானம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க வன்னியரசு அவர்களே. ஜஸ்ட் அங்கே போய் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வாசித்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அடுத்ததா நம்மால் திண்டுக்கல் லியோனி அவர்கள் வந்துவிட்டார். யார் இந்த மலேசியா சிங்கப்பூரில் அடி வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பல செய்திகள் உலா வருகிறது. அதெல்லாம் சும்மாங்க. திண்டுக்கல் லியோனினா எவ்வளோ பெரிய மனுஷன் தெரியுமா? அவர் போய் அங்கே போய் மதுபானம் அடித்துக்கிட்டு தண்ணியெல்லாம் போட்டுட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு அவருக்கு எதிராக அவதூற பரப்பிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் அப்படி செய்கிற மனுஷனா? அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு நடுநிலைமையானவர், அவர் எத்தனை அரட்டை அரங்கத்துக்கு இல்லாட்டி லியோனி பற்றி மன்றம் அப்படிங்கிறதுக்கு ஃபேமஸான நபர் அப்படிலாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஒரு காலகட்டத்தில். ஆனால் இப்போ திடீர்னு அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லுவார். பெண்களை பற்றி ரொம்ப தவறாகலாம் பேசியிருக்கார். அதுக்கெல்லாம் அவர் மன்னிப்பும் கோரி இருக்கிறார் என்பதெல்லாம் குறிப்பிடத்தக்கது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தொடங்குறாருப்பா. இந்த நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிற வார்த்தையே தப்பு. அந்த குடியிருக்கும் அப்படிங்கிறவன் எப்போ வேணாலும் வெளியேறிடலாம். எப்படி? வாடகை கொடுத்து குடியிருக்கலாம், இல்லாட்டி யாரும் எங்கே குடியிருக்குன்னு தெரியாமல் குடியிருக்கலாம், இல்லை கொஞ்ச நாட்களுக்காக குடியிருக்கலாம். திடீர்னு அவங்க வெளியில் போயிடுவாங்க. ஆனால் என்னுடன் பிறந்த உடன்பிறப்புகளே, ஊப்பிக்களே அப்படின்னு சொல்லி அழைத்த அந்த கருணாநிதி அவர்கள், தலைவர் அவர்கள் சொன்ன அதுதான் இங்கே யாரை வேணாலும் நம்ம ஊப்பி உடன்பிறப்பு அப்படின்னு சொல்லி அழைக்கலாம், அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நெஞ்சில் குடியிருக்கும் வேர்சஸ் உடன்பிறப்பு அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் இந்த லியோனி அவர்கள். ஆனால் அதில் அவர் இன்னொரு வார்த்தையை சொன்னார். எல்லாரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசுகிறாங்க. எந்த ஒரு மனுஷனுடைய ஒரு பெயர் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறதோ, யாரை பற்றி எல்லாரும் அதிகமாக பேசுகிறாங்களோ அவருக்கு தான் பவர் அதிகம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி பார்க்க போனால் திமுகவாக இருக்கட்டும், திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், இல்லை செய்தி ஊடகங்களாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இந்த 3 தினங்களில் 2 நபர்களை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்காங்க. ஒன்று விஜய், இன்னொன்று ஆதவர்ஜுனா. அப்போ யாருக்கு பவர் அதிகம்? சார் நீங்களே அவரை பற்றி தான் பேசிட்டு இருக்கீங்கன்னா பாருங்களேன். அப்போ பவர் யாருக்கு அதிகம்? சும்மா அவருடைய பொருளை வாங்கி அவருக்கே திருப்பி கொடுக்குற மாதிரி இந்த பதில் இருக்கும். இது அவரே திருப்பி போட்டு பார்க்கட்டும். லியோனி அவர்களுக்கு இதெல்லாம் ஈஸி, சர்வசாதாரணம். இதை திருப்பி போட்டு பார்க்குறதெல்லாம் எப்படி? பவர் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை யார் அதிகமாக பேசுகிறாரோ அவருக்கு தான் கூடுதல் பவர் இருக்குன்னு அர்த்தம். ஒரு மனிதனை பற்றி எல்லாரும் பேசுகிறீங்க. இதை ரஜினிகாந்த் அன்னைக்கே சொல்லிட்டாருங்க. ஒரு ஆள் 10 பேர் எதிர்த்து நிற்கிறாங்க, 10 பேர் ஒரு ஆள் எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்னா இங்கே யாருக்கு பவர் அதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருந்தார், தலைவர் கேட்டிருந்தார். நியாயமான கேள்வி. அதே கேள்வி தான் இன்னைக்கு லியோனி அவர்களிடம் நாம கேட்க வேண்டியதாக இருக்கு. யார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசவே இல்லை, அவரை பற்றி யாரும் பேசலை. இங்கே விஜய் அவர்களை பற்றி தான் உங்களுடைய எல்லா கூட்டணியும் பேசிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பேசுறது எல்லாமே நீங்களே அவரை ப்ரமோட் பண்ணுறீங்களோன்னு மட்டும் தோணுது. விஜய் அவர்களை திமுக காரங்களே அதிகமாக ப்ரமோட் பண்ணுறாங்களோ, தாவேகா தமிழக வெற்றி கழகம் வெர்சஸ் திமுக அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் எங்களுக்குள்ள சந்தேகம் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருந்துக்கோங்கப்பா. ஒருத்தர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா அடுத்தது பொன்முடி அவர்கள், விஜய் நடித்த படங்களில் கொள்கை இல்லை, ஆனா அதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்த கொள்கை இருக்கேப்பா. எது கொள்கையா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கேவலப்படுத்துறது நீங்க தான். நான் சொல்லிட்டேன். கீழே இருக்கக்கூடிய கருத்துக்களை வாசிச்சு பாருங்க மிஸ்டர் பொன்முடி அவர்களே.
எவ்வளவு கருத்துக்கள், அதுவும் நயன்தாரா அவர்கள் கூட பேசினது, பாடினது, ஹன்சிகா அவர்கள் கூட அவங்க ஆடினது பாடினது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கொள்கைகள் எப்படி நடித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி எல்லாமே நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய தலைவர்களை அது கொச்சைப்படுத்தும் விதமாக மாறிவிடுகிறது. நல்ல கருத்துக்களை மக்களிடம் விதையுங்கள். அவர் உயர்த்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தரை நீங்கள் தாழ்த்தி பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் தலைவர்களை அதை விட தாழ்த்தி பேசுறதுக்கு இங்கே ரெடியாக ஒரு கூட்டம் இருக்குது. அதுதான் இங்கே இரண்டு விதத்திலையும் நான் பார்க்குறேன். விஜய் அவர்களுடைய கொள்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் நடித்த படங்களில் கொள்கை இருக்கு அப்படின்னு சொன்னதுதான் இங்க தப்பு. விஜய் அவர்களுடைய படத்தில் கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். நீங்க ஒருத்தரை தாழ்த்திட்டு மட்டும் போயிருங்க, இன்னொரு இடத்துல அவர் உயர்த்தி பிடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல சிக்கல் வந்து விடுகிறது. அந்த இடத்துல மட்டும் சிக்கல் வரவில்லை, ஒட்டுமொத்தமாக டேமேஜ் உங்கள் கட்சிக்கு வந்து விடுகிறது. அப்போ இதெல்லாம் செய்யக்கூடியது நீங்கள் தான். அதனால் அரசியல்வாதிகள், உங்களுடைய தலைவர்கள் உங்களுடைய கொள்கையை தூக்கி பிடிப்பதற்கு உங்கள் கொள்கையில் எது பாசிட்டிவாக இருக்குது, எது நல்லா இருக்குது, எதை நம்ம மக்களிடம் ப்ரொஜெக்ட் பண்ணணும், அதை மட்டும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இதை ப்ரொஜெக்ட் பண்ணி இன்னொருத்தனை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை டோட்டலாக ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்குது அப்படிங்கிறத இங்கிருந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது சோஷியல் மீடியாவில் நான் பார்த்த விஷயங்கள். அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் வச்சு வெளுன்னு வெளுத்துட்டாரு. மனுஷன் பயங்கரமாக இருந்தாருன்னு சொல்லலாம். அப்போ சுரங்கத்துக்கான மாற்றி அமைக்கப்பட்ட அந்த சட்ட மசோதாவுக்கு அதிமுக ஆண்டு 2023 ஓகே சொல்லிட்டாங்க, அவங்க பேசினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ. டபுள் கேம் ஆடும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லி யார் போடுறா, சன் டிவி காரங்களாம் நியூஸை போடுறாங்க. இப்போ நாம கேட்பது என்னன்னா, 10 மாதங்கள் டங்ஸ்டன் மதுரையில் இருந்த அந்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல, ஏன் 10 மாதங்கள் அதை பற்றி எதுவுமே பேசவில்லை அப்படிங்கிற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கும்போது துரைமுருகன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் லெட்டர் எழுதணும், அவர் லெட்டர் எழுதினாரு, 10 மாதத்தில் அதில் எதுவுமே பிரச்சனை இல்லாததுனால தான் நாங்கள் இப்போ தீர்மானம் உருவாக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெட்டர் எழுதுறதுக்கு பதிலாக அன்னைக்கே இது ஒரு பெரிய பிரச்சனையா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்ட ட்வீட்டை ஒரு 10 மாதங்களுக்கு முன்னாடி போட்டிருந்தா இந்த டங்ஸ்டன் அப்படிங்கிற பிரச்சனையே மதுரை மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அன்னைக்கே அதை ரத்து பண்ணியிருப்பாங்க. நாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே அப்பீல் பண்ணியிருந்தோம்னா. அதை தான் இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நபர்கள் கேட்குறாங்க. ஸோ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்ட உடனே இவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா பிளேம் பொலிட்டிக்ஸ் போயிடுவாங்க. நீ அன்னைக்கு அதை செய்யலை, அப்போ நாங்கள் இதை செய்கிறது நீ கேள்வி கேட்கக்கூடாது. அப்படிங்கிறது அரசியல் கிடையாது. இது ஜஸ்ட் பிளேமிங் கேம் மட்டும்தான். சின்ன பிள்ளைகள், குட்டி பிள்ளைகள் விளையாடுவாங்கல்ல, வடிவேல் அவர்கள் சொல்கிற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு. டீச்சர் அவன் தான் டீச்சர் என்னை ஃபஸ்ட்டு கில்லுனா, அது பிறகுதான் நான் கில்லுனேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே கில்லுறது யார் எதுக்காக அப்படிங்கிறத விட கில்லாமல் இருப்பது எப்படி அப்படிங்கிறதை மட்டும் நம்முடைய குழந்தைகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் அரசியல்வாதிகள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். டங்ஸ்டன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி 10 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னா, அன்னைக்கே நீங்கள் ட்வீட் போட்டு அன்னைக்கே மிக பிரம்மாண்டமான ஒரு சூப்பரான மெசேஜ் எல்லாம் எங்கள் முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்கன்னா இது எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நாங்களும் எதிர்ப்பை தெரிவித்திருப்போம். 10 மாதங்கள் அமைதியாக இருந்துட்டு அது பெரிய பிரச்சனையாக மாறுது, மக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, மதுரையில் போராட்டம் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதை நாங்களும் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றது நாங்கள் இவ்வளோ நாள் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எனிவே இதை மக்கள் எல்லாரும் உணர்ந்து கொள்வார்கள். நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது மக்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. டிபி ட்ரூப்ஸ் நம்ம பேசுகிறது எப்படி இருக்குது, இல்லை இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் வேணுமா அப்படின்னு சொல்கிற உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.